ஸோ கோடிங் டீகோடிங்கில் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு சம் இது. எழுத்துக்களின் குறியீட்டிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு இப்போ சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏக்கு ஹெச்னா ஏல எல்லா இதுக்குமே ஹெச் தான் வரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி அவங்க கொடுக்கல, கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கொஸ்டின் களம் 1 களம் 2ங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. கிவன் பாயிண்ட்டு க்ளூ மாதிரி. கொஸ்டின் என்னென்னா இங்கேருந்து வருது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேல் நெயில் PFEF இது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டருங்கிற மாதிரி. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கான நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேல்னால் மேல் கண்டுபிடிக்கணும், மேல்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெயில்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கேபிட்டலில். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் PFEG இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ எம்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதில் டீகோட் பண்ண முடியும். எம்னா நம்ம டேரெக்டாக ஹெச் அந்த மாதிரி போட முடியாது, ஏன்னா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இ வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த களம் 1 களம் 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிப்பீட்டடாக எந்த லெட்டர் 4 வேர்ட்லேயும் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லில் பார்த்தீங்கன்னா எல் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஹீலில் ஒரு எல்லு, மெயிலில் ஒரு எல்லு, நில்ல டபுள் எல் வருது. ஸோ எல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், ஏன்னா அது 4 முறையாக ரிப்பீட் ஆகுது. அப்போது எல் போட்டுப்போம். இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி 4 டைம்ஸ் வர்ற மாதிரி எந்த வேர்டு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பி வருது ஃபஸ்ட்டு இதில், இங்கே ஒன்று, செகண்ட் இதில் பி, லாஸ்ட்டில் டபுள் இது ரிப்பீட் ஆகுது. அப்போ எல்லுக்கான கோடு பி. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஏ பார்ப்போம். எல் முடித்ததுக்கப்புறம் ஏ பார்ப்போம். ஏ வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் அதை எடுத்துப்போம் ஏ. அதே போல் ஆப்போசிட் சைடில் பாருங்கள், எது 3 டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஹெச்சு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ ஹெச்சை முடிச்சிட்டோம். அப்போ ஏக்கான கோட் வந்து ஸ்மால் ஹெச். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ஐ. ஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ மெயிலில் ஒரு ஐ, நில்லில் ஒரு ஐ வருது இல்லையா. அதே போல் ஆப்போசிட் சைடில் பாருங்கள், அதே ரோவில் எஃப் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ எஃப் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் எடுத்துப்போம். இப்போது எம் எங்கே இருக்குது? செகண்ட் ரோவில் இருக்குது எம். அப்புறம் தேர்ட் ரோவில் ஒரு எம் இருக்குது. அப்போது 2 எம் இருக்குது. அதுக்கான கோட் பார்த்திங்கன்னா அதே போல் களம் 2ல் செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் இ ரிப்பீட் ஆகுது. அப்போ எம்கான கோட் வந்து இ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் எங்கே இருக்குது? தேர்டுலேயும் ஃபோர்த்துலேயும் ஒரு என் இருக்குது. அதே போல் ஆல்ரெடி இ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணுக்கான கோட் பார்த்திங்கன்னா இப்போது தேர்டு ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா வி ரிப்பீட் ஆகுது. ஸோ என்னென்னலாம் நம்ம எடுத்துட்டோமோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இதில் பேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என் செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் என் காமனாக இருக்குது. அதே போல் தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் பார்த்திங்கன்னா எண்ணுக்கு வி தான் கோடு. நெக்ஸ்ட்டு வந்து இ எடுத்துப்போம். இ வந்து ஃபஸ்ட் ஒன்லேயும் தேர்ட் ஒன்லேயும் இருக்குது, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதே போல் ஈக்கான கோடு பார்த்திங்கன்னா நம்ம ஜியை செலக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டுலேயும் அதே போல் இ வந்து ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஜி வருது, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச் வந்து 1 டைம் ரிப்பீட் ஆகுது. அப்போது எஸ் மட்டும் 1 இருக்குது ஃபஸ்ட் ரோலே. அந்த மாதிரி ரோவையும் பார்க்கணும், எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கும். அப்போ வந்து எஸ்ஸுங்க ஸ்மால் லெட்டர் எஸ் இது. ஸோ இதுக்கான கோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போது எம்னா என்னது? மேலுக்கு வந்து இ வரும். அப்போ என்ன செய்யணும்? ஈயை எடுத்து எழுதிடணும். ஏ வந்து என்னது? ஹெச். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஹெச். அடுத்து எல் என்ன கண்டுபிடிச்சோம்? பி. இ என்ன கண்டுபிடிச்சோம்? ஜி. ஸோ இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது 4th ஒன் தான் கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இது டைம் கன்சியூம் பண்ணோம். நம்ம ப்ராக்டிஸ் இருந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம்னா நம்ம கடகடன்னு இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி நெயிலுக்கு வந்து எண்ணுக்கு என்ன கோட் பண்ணி வச்சுருக்கோம், வி. ஏக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சு, ஐக்கு எஃப், எல்லுக்கு பி. ஸோ இது ஆன்சர் எங்கே இருக்குது, விஹெச்எஃப்பி. ஆன்சர் வந்து நெயிலுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் என்னது, இது வந்து பிஎஃப், இது வந்து பி, எஃப்இஜி. பிக்கு என்ன கோடு, எல், கேபிட்டல் எல். எஃப்க்கு கேபிட்டல் ஐ, இக்கு கேபிட்டல் எம், ஜிக்கு இ, கேபிட்டல் இ. அப்போ லைன். ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.